கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 1500 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. கிள்ளை, சிங்காரக்குப்பம், பொன்னன்திட்டு, குச்சிப்பாலை பகுதியில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாகவும், கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் வாய்க்காலில் வெள்ளம் பெருக்கெடுத்து விவசாய நிலங்களுக்குள் புகுந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடிகால் வாய்க்காலில் நிறைந்துள்ள ஆகாய தாமரைகளால் தண்ணீர் விளைநிலங்களுக்குள் புகுந்ததாகவும் விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். ஆகாய தாமரைகளை அகற்றி நிலங்களில் புகுந்துள்ள தண்ணீரை வெளியேற்ற அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகளின் தரப்பிலிருந்து கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 1500 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பொய்யாமொழி வழங்கிட கேட்கலாம். பொய்யாமொழி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்திகா. சிதம்பரம் அருகே உள்ள கிள்ளை, சிங்காரக்குப்பம், மானம்பாடி, பொன்னன்திட்டு, குச்சிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் விவசாயிகள் சம்பா சாகுபடிக்காக நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மழை இல்லாத காரணத்தால் நெற்பயிர்கள் தண்ணீர் இல்லாததாலும் வளரவில்லை என்று கூறப்படுகிறது. அவர்கள் 2வது முறையாக நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்டு விவசாயம் செய்து வந்தனர். இந்த நிலையில் டிட்வா புயல் காரணமாக சிதம்பரம் பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வந்தது. இதனால் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிய காரணத்தால் வாய்க்காலில் ஆகாய தாமரை அதிக அளவு காணப்பட்டது. மழைநீர் வாய்க்காலில் வடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் சுமார் 1500க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் தண்ணீர் சூழ்ந்து அழுகும் நிலையில் உள்ளது. விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 முதல் 30,000 வரை செலவு செய்து பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் தற்பொழுது தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் வாய்க்காலில் உள்ள ஆகாய தாமரையை அகற்றி வெளியேற்றினால் மட்டுமே எங்களது வயலில் உள்ள தண்ணீரை வெளியேற்ற முடியும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பொய்யாமொழி.